ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவார். சகல நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களை முடிசூட்டுவாராக. இன்றைக்கு உங்களோடு வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் தியானிக்க விரும்புகிறேன். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தில் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32 சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாட்களிலே மிகுந்த போராட்டங்களாகி உபத்திரவங்களை சகித்தீர்களே. நிந்தைகளினாலும் உபத்திரவங்களினாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் வேடிக்கையாக்க நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்களே. நான் கட்டப்பட்டிருக்கேன், என்னை குறித்து நீங்கள் பரிதவித்ததும் இன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்களே. ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டு போக பின்வாங்குவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருப்போம் என்று எபிரேயர் 32 39 வரை மிக தெளிவாக சொல்கிறது. முதல் வசனம் இப்படி சொல்கிறது: முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாட்களிலே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரகாசமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒளி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, மகிமை நிரம்பிய ஒரு வாழ்க்கை. அந்த மகிமை நிரம்பிய ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் அத்தியாவசியமாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடந்து செல்ல வேண்டிய 3 அனுபவங்களை குறித்து மிக தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களிலே நாம் மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம், பிரகாசமாக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் தேவனுடைய காரியத்தில் அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப அழகாக சொல்கிறது. பிரகாசமாக்கப்பட்ட வாழ்க்கையின் முதலாவது அத்தியாவசிய தேவை என்ன? போராட்டங்கள், உபத்திரவங்கள், கொள்ளையடித்தல், இதை போன்ற பலவிதமான இழப்புகள் வழியாக வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் இழந்து நிற்கும் பொழுது முதலாவது வாழ்க்கையிலே தேவை 35வது வசனம் சொல்கிறது: மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே அத்தியாவசிய தேவை தைரியம். நீதிமொழிகள் ஆக்கியன் அழகாக சொல்லுகிறான்: ஒருவனும் துரத்தாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாய் நிற்பான். நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாய் நிற்கிறான். எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். ஒருவனும் துரத்தாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். வாழ்க்கையில பிரச்சனை வருகின்ற வேளைதான் ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான நிலைமை தெரிகிறது. உண்மையான கிறிஸ்தவனுக்கும் போலி கிறிஸ்தவனுக்குள்ள வேறுபாடு என்ன? வாழ்க்கையில பிரச்சனை வந்தவுடன் எந்த கிறிஸ்தவன் புலம்புகிறானோ அந்த புலம்புகிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையான தெய்வீக அனுபவம் இல்லை என்பதுதான் உண்மை. என கருமையானவர்களே, உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படுவது தைரியம். தைரியம். தாவீதுக்கும் கோலியாத்திற்கும், தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன? 2 பேரும் ஒரே பிரச்சனையில் தான் சந்திக்கிறார்கள். ஆனால் தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சவுலுடைய வாழ்க்கையில் அவன் பயந்து கொண்டிருந்தான். தாவீது அப்படி இல்லை. பிரச்சனை வந்த பொழுது, கோலியாத்து வந்த பொழுது அவன் தைரியமாயிருந்தான். அதே கோலியாத்து தான், அதே திடகாத்திரமான ஒரு மனிதன் தான். ஆனால் தாவீதுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவன் ஆண்டவருக்குள்ளே இருந்தான், அவனுக்குள்ளே தைரியம் இருந்தது. இதே தாவீதுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவனோடு இருக்கிற ஜனங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அவனை கொல்ல வேண்டும் என்று வகை தேடி கற்களை எடுத்து அவள் மிகுந்த வேதனை அவனுக்கு கொடுத்திருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை திடப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் உன்னை கனிவோடு அழைக்கிறார். ஆண்டவர் உன்னை கனிவோடு அழைக்கிறார். என் அன்புக்குரியவர்களே,
2 நாளாகவும் 19ஆம் அதிகாரத்தின் கடைசி வாக்கியம் விவரமாக சொல்கிறது, நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. என் அன்புக்குரியவர்களே, திடமனதாயிருக்க வேண்டும். வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து விட்டதா, நீ திடமனதாயிரு. அப்பொழுதுதான் உன்னுடைய சாட்சி எப்படிப்பட்டவர், நீ உன்னால் என்ன செய்ய முடியும் என்பது உலகத்துக்கு தெரியுமே தவிர, நீ ஒரு கோழையை போல விளைந்து கொள்வதினாலே நீ இழந்த ஆசீர்வாதத்தை பறித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொன்னார்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? இயேசு சொன்னார், உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும், ரொம்ப அழகா சொல்கிறது, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும், அந்த ஆனால் என்கிற வார்த்தைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, பக்தனாகிய பேதுருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் சொல்கிறது, அவன் இரவு முழுவதும் கடலுக்கு சென்று வலைகளை வீசி காரியங்களை எல்லாம் பண்ணி பார்க்கிறான். ஒன்று அவனுக்கு அகப்படவில்லை. Nothing happened to his life. ஒன்று நடைபெறவில்லை. அந்த நேரத்தில் தான் அவன் நினைச்சுகிறான், இயேசுவை சந்திக்கிறான். அவருக்கு படகை கொஞ்சம் கொடுத்து ஆண்டவரை பேச வைக்கிறான். பேசி முடித்து அந்த பேதுரு பார்த்து இயேசு சொல்லுகிறார், தம்பி, இவ்வளவு நேரம் எனக்கு படகு கொடுத்தாயே, கொஞ்சம் ஆழத்திலே போய் வலையை போடு என்று சொல்லி அவன் உண்மை நிலைமையை சொல்றான். ஏனென்றால் he was so tired. இரவு முழுவதும் அவன் கடலுக்கு சென்று, இந்த மாதிரி மோட்டர் படகு போ கிடையாது, ஏதோ ஸ்டீம் போட்ட போ கிடையாது. அவன் பாருங்க, சாதாரண கைகளை இழுத்து வலித்து உபயோகப்படுத்துகிற அந்த படகை உபயோகப்படுத்த சொல்லுகிறான். ஐயரே, நீ சொன்னது வாஸ்தவம் தான், நீர் ஆழத்துக்கு போக சொல்வது உண்மைதான், ஆனால் இரவு முழுவதும் நான் சென்று விட்டேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செல்கிறேன். எனக்கு பலவீனங்கள் இருப்பது உண்மைதான், பாடுகள் இருப்பது உண்மைதான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்றான். எனக்கு அருமையானவளே, அந்த ஆகிலும் தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொடுத்தது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பல முயற்சிகளை செய்த நீ சோர்ந்து போய் இருக்கிறாயோ, இந்த டிவி பட்டியின் அருகாமையிலே எனக்கு இனி ஒரு நன்மை நடக்கும் என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிறாயா? cheer up my brother, cheer up. இந்த நாளில் உன்னுடைய உள்ளத்தை தைரியப்படுத்திக்கொள், திடப்படுத்திக்கொள். இந்த நாள் உனக்கு சரியான நேரம். உட்கார்ந்து இருக்கிற நீ கொஞ்சம் எழுந்து பார். அன்றைக்கு யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை பார்த்து இயேசு அப்படித்தானே சொன்னார். வேதனையோடு 38 வருஷமாய் படுத்துக் கொண்டிருந்த மனுஷனை பார்த்து, எப்ப அவன் சொந்த கதை சோகக்கதை கேட்க நான் வரவில்லை, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? I would like to be healed. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ செய்ய வேண்டியது ஒன்று உண்டு, எழும்பு. திடனற்றவன் வாழ்க்கையிலிருந்து எழும்பு. அவன் எழும்பினான், அற்புதங்களை கண்டான். இன்று இரவு வேளையிலும் இயேசு அதே அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய அவர் தகுதி உள்ளவராய் அருகாமல் இருக்கிறார். இன்றைக்கு நீ எழும்ப கூடுமா? நீ திடனடைய கூடுமா? கொஞ்சம் எழுப்பிப்பார் ஐயா. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை பார்ப்பார். பழைய கதையே பேசி பழைய சாகார்த்தங்களை சொல்லி நீ போர் அடித்தது போதும். அற்புதங்கள் வேண்டுமென்றால் நீ திடன் கொள்ள வேண்டும். என கருமையானவளே, நீ திடமானதாயிருந்து காரியத்தை நடத்து. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆகவே தான் இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து வருகிற வார்த்தையில் அவன் சொல்கிறான், ஆகிலும் உங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு எதுவான ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு நன்மை ஆண்டவர் தரப்போகிறார். இன்றைக்கு அதை விட்டு பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு முதலாவது வழி, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்றால் தைரியம். இரண்டாவதாக அதே வேத பகுதியிலே 36ஆம் வசனத்தை பாருங்கள், எத்தனை அற்புதமாக சொல்கிறது. என் வாழ்க்கையில் நான் குழப்பம் நிறைந்த நிலைமையில் வெளியே வருவதற்கு முதல் படி தைரியம். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? அதே 10ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனம் அழகாக சொல்கிறது, உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள பொறுமை உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. பொறுமை என்றால் என்ன? பாய போட்டு தூங்குவதல்ல பொறுமை. ஏதோ தலையானையை கொண்டு வந்து படுத்துக்கொள்ள இடம் தேடுவதல்ல பொறுமை. இன்னைக்கு பேஷியன்ட் என்கிற வார்த்தைக்கு அப்படித்தான் அர்த்தம் சொல்கிறார்கள். நீங்க டாக்டரை பார்க்க போங்க, சில டாக்டர் ஆஸ்பத்திரியிலே கிளினிக்கு போகும்போது போர்டை வைத்திருப்பார்கள், டாக்டர் இஸ் இன், பி பேஷியன்ட். அதுக்கு அர்த்தம் என்ன? அப்பா தலையானை கொண்டு வா, டாக்டர் உள்ள இருக்காரா, நான் இங்கே படுத்துங்கிறேன் என்பது அர்த்தம்.
பேஷியன் என்பதற்கு சரியான பொருள் சிட்டிங் வித் எக்ஸ்பெக்டேஷன். சிட்டிங் வித் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு அமர்ந்திருத்தல், ஒரு எதிர்பார்ப்போடு அமர்ந்திருப்பதுதான் பேஷியன், பொறுமை என்பதற்கு பொருளாகும். என் கருமையானவர்களே, வாழ்க்கையில துன்பங்கள் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது மற்றவளை பார்த்து மனம் காய்ந்து மற்றவளை பார்த்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த சான்ஸ் உனக்கு கிடைக்க போகிறது. அவளுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் உனக்கு வரப்போகிறது. இன்று அவருடைய கைகளில் இருக்கலாம், இன்று அவருடைய கையிலே செல்வம் இருக்கலாம், நாளை தினம் உன் பக்கமாக திரும்ப போகிறது. ஆர் யூ ரெடி டு ரிசீவ் தட்? உன்னுடைய உள்ளத்தை நீ சோதித்துப்பார். எனக்கு அருமையானவர்களே, பொறுமைக்கு அருமையான உதாரணம் சொல்ல வேண்டுமானால் தானியேலை சொல்லுவேன். தானியேல் அவன் அரசவையில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனிதன், ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனிதன், நல்ல திறம்பட வாழ்கிற ஒரு மனிதன். அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த பொழுது என்ன செய்கிறான்? ராஜாவின் இடத்தில் எல்லாரும் வந்து சொல்ல, ராஜாவே, இந்த நாட்களிலே ராஜாவை தவிர வேறு யாரையும் இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் வழிபடக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார்கள். இதை கேட்ட பொழுது ராஜா அரண்மனையிலே இந்த விவாதம் வருகிறது. அரண்மனையில் இருக்கிற தானியேல் அன்றைக்கு நிலந்தால் புலம்பி இருக்கலாம், ராஜா, இது எனக்கு குறிவைத்த அம்பு, இந்த இடத்துக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க வேண்டாம், இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று அன்றைக்கே அவன் வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம். ஆனால் தானியேல் ரொம்ப ஜென்ரலா அதை கண்டுக்கவே இல்லை. அடுத்த நாள் அரசவையிலே அந்த பத்திரத்திற்கான எல்லா விதமான முத்திரை பதிக்காத ஒரு சட்டமாக மாற்றப்படுகிற வடிவுக்கு வருகிறது. அப்பொழுது கூட தானியேல் வாயை திறக்கவே இல்லை. அடுத்த நாள் மக்கள் எல்லாம் சட்டம்லாம் நிறைவேற்றி விட்டது. இதிலே மாட்டுவான் தானியேல் என்று சொல்லி அவள் எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம பக்தி நம்மளோட இருக்கட்டும் சொல்லி ஜன்னலெல்லாம் மூடி, கதவெல்லாம் மூடி, வீட்டுக்குள்ள கடந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்போம். தானியேல் அப்படியே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸா எப்பவும் போல எருசலேமுக்கு நேரா நல்ல ஒரு ஜன்னலுக்கு 2 ஜன்னலை திறந்து வச்சு அழகா ஜெபம் பண்றான். அவனுக்கு தெரியும் எது எப்படி நடந்தால் என்ன, நான் செய்ய வேண்டிய காரியத்தை நிதானமாக நான் செய்ய விரும்புகிறேன். நான் செய்ய போகிற காரியத்துல சாரிடாக செய்ய வேண்டும் என்று அவன் ஒரு தீர்மானம் எடுத்துதான். அதுதான் பொறுமை. அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டுன்னு நீ அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதுனால ஒண்ணு நடந்துட போறது இல்லை, ஒரு மாறுதல் வர போறது இல்லை. சங்கீதம் 40:1 சொல்கிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து வந்து என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். எனக்கு அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ஓடுவதனாலோ, அழுவதினாலோ, கண்ணீர் விடுவதாலோ, புலம்போதினாலோ, தலையில அடித்துக் கொள்வதனாலோ ஆண்டவர் கிரியை செய்யல. அழகா சொல்லு, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். பொறுமையோடு ஒரு காத்திருப்பு வேண்டும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேண்டும். அவன் காத்திருந்தானா, வேதம் சொல்கிறது கர்த்தர் அவன் பக்கமாய் சாய்ந்து அவன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தாராம். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு குருடனுடைய சரித்திரம் என்ன அழகாக, குருடனுடைய சரித்திரம் என்ன அழகாக சொல்கிறது. இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களில் அந்த குருடன் இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே கேட்டானா, யாருப்பா? இயேசு, நசனா இயேசு. ஓ, அந்த குருடனுக்கு பார்வை கொடுத்தவர், அற்புதங்களை செய்த இயேசுவா? இவன் கூப்பிட ஆரம்பித்தான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றான். உடனே பக்கத்துல விஐபி எல்லாம் பார்த்து சொன்னாங்க, அப்பா, நாங்க எத்தனை நாள் அவர் முன்னாடி போறோம், எங்களுக்கே நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, நீ குருட்டு போய் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, வாய முடிப்பா, ஷட் அப். வேதம் சொல்கிறது, அவன் மிகுந்த சத்தமிட்டு அவன் சொன்னானாம், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொன்னானாம். மறுபடியும் அவர்கள் அதட்டான், மறுபடியும் கூச்சல் போட்டான். உடனே என்ன நடந்துச்சு? இயேசுநாதர் நேர ஓடி வந்துட்டாரா? வேதவசனம் சொல்கிறது, இந்த சம்பவம் நடைபெற்றவன் அதிக கூச்சல் போடும் பொழுது இயேசு நின்றார். He stopped, that's all. நிறைய சமயங்கள் நம்ம கூச்சல் போடுறோம், இயேசுவே இயேசுவே இயேசுவேன்றோம். இயேசு நிக்கிறார். அவர் சத்தத்தை கவனிக்கலான்னு நம்ம சத்தம் கேட்கறது இல்லை. அதுக்குள்ள நம்ம எந்திரிச்சு போயிடும், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஓடிடுவோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு நின்றார். இயேசு நின்றார். நின்றது மாத்திரமல்ல, எனக்கு அருமையானவர்களே, அதற்கு பிறகுதான் அவனை வர சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ மடிக்கல்கள் வந்து விட்டீர்கள். ஏன் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கக்கூடாது? ஏன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கக்கூடாது? ஏன் அடுத்த மாசம் உங்களுடைய ஆசீர்வாதமான மாதமாக இருக்கக்கூடாது? ஏன் நீங்க டயர்டாயிரீங்க? ஏன் டயர்டாயிரீங்க? ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு வழிகாட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, என் ஆரம்ப கால ஊழியங்கள், நான் தூத்துக்குடியில முதல் முறையாக
ஊழியங்களை ஆரம்பித்த நாட்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்பொழுது என்னை பார்த்தால் ஒரு ஆளாகவும் நான் இருக்க மாட்டேன். மிகவும் எலும் தோலுமாக இருப்பேன். யாரும் என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. ஒரு இளைஞனாக இந்த ஊருக்கு, தூத்துக்குடி நகருக்கு நான் வந்தேன், மிக சொற்ப வயதிலே. எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது பாருங்கள், எனக்கு கூட்டம் வராது. ஆனால் ஒரு அருமையான அம்மா உண்டு. அவளிடத்தில் நான் சொல்வேன், அம்மா இங்க இருப்பது பேசாமல் சென்னைக்கே போய்விடலாம் போல இருக்குன்னு சொல்லும்போது அவர் சொல்வார், ஏன் நாளைக்கு உனக்கு கூட்டம் வரப்பா, ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு செலவு காசு இல்லையா, நான் தானே 5 ரூபாய் வச்சுக்கணுவாங்க. அந்த 5 ரூபாய் அன்றைக்கு எனக்கு 5000 ரூபாய் தந்தது போல அந்த 5 ரூபாய் வைத்தே 5 டீ கொடுத்து விட்டு நாளெல்லாம் ஓடுவேன். அப்படிப்பட்ட நாட்கள் தான். எவ்வளவு உற்சாகம்! அதே போல் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உனக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறதா? சோர்வோடு உட்கார்ந்து இருக்கிறாயா? நாளை தினம் உன்னுடையது, நாளை தினம் உன்னுடையது. நாளை தினத்திலே கர்த்தர் உன் வாழ்க்கையில ஏன் அற்புதத்தை செய்யக்கூடாது? இன்றைக்கு இருக்கிற உன் அலுவலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் நாளைக்கு ஏன் மாறக்கூடாது? உன் குடும்பத்தில் இன்றைக்கு காணப்படுகிற பண கஷ்டம் அடுத்த மாதம் இருக்க போவதில்லை, ஏன் ஆண்டவர் உன்னிடத்தில் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடாது? பயப்படாதே, பயப்படாதே. இன்றைக்கு பொறுமையோடு காத்திரு. ஆகவே நம்முடைய இக்கட்டான நிலைமையை மாற்றிக்கொள்வதற்கு முதலாவது சொன்னேன் தைரியம், இரண்டாவது சொன்னேன் பொறுமை, இறுதியாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அங்கே வேதவசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என கருமையானவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. யாராவது ஒருவர் என்னை பார்த்து நாளைக்கு காலையில வாப்பா உனக்கு 5000 ரூபாய் தருகிறேன்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில நான் போவதுக்கு பேர் நம்பிக்கைங்க. விசுவாசம் என்றால் என்ன? அவர் எனக்கு வாக்குறுதியும் கொடுக்கல, நான் செய்வேன்னு சொல்லவும் இல்லை. நானே என் மனதிற்குள்ளே ஒரு எண்ணத்தை வளர்த்து கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்வேன் என்ற முயற்சியோடு போவதற்கு பேருதான் விசுவாசம் அல்லது ஃபெய்த் என்று பொருள்படும். இன்னைக்கு வாழ்க்கையில் எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆசீர்வாதங்களுக்கான சூழ்நிலைகள் காணப்படும் தான் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லும்போது அது விசுவாசம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காற்றையும் மழையும் காண மாட்டாய், ஆனால் வாய்க்காலை விட்டு அவைகளை நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தூத்துக்குடியில் உள்ள சூழ்நிலைகள், தூத்துக்குடியில் உள்ள டெம்பரேச்சர்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும், மழை காலத்துல மழை பெய்யாது, ஆனா கோடை காலத்துல திடீர்னு புயல் அடிச்சு மழை கொட்டுன்னு வரும். இத போலதான் விசுவாசம். வாழ்க்கையில இருக்கிற நிலைமையை வச்சு பிளான் பண்ண இட் இஸ் நாட் ஃபெய்த். விசுவாசம் என்பது எப்பொழுதுமே வாழ்க்கையில இல்லாத நிலைமையில தேவன் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்வதுதான் விசுவாசம். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை செய்ய முடியும், ஒரு அதிசயத்தை செய்ய முடியும், ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இன்றைக்கு அதை நம்புங்கள். நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்புங்கள். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் நம்புவதற்கு வயதும் இல்லை, அவன் மனைவியினுடைய கர்ப்பம் சரியில்லை, ஆனாலும் அவன் நம்பிக்கையோடே அவன் நம்பினான். அதைத்தான் விசுவாசம் என்று சொல்கிறது. இன்றைக்கும் வேதம் சொல்கிறது, நம்பிக்கையோடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். அன்பானவர்களே, ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நைஜீரியா தேசத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு போதகர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல ஒரு தம்பதியர்கள் ஜெபிக்கும்படி கடந்து போனார்களாம். அவர் அந்த போதகர் வெளியே போவதற்காக கிளம்பி கொண்டிருந்தாராம். அந்த போதகத்தில் வேகமாய் ஓடி வந்து சொன்னார்லாம், ஐயா எங்களுக்கு குழந்தையே இல்லை, திருமணமாகி 10 வருடம் ஆகிறது என்றார். அவர் சொன்னார், சரி சரி நான் அவசரமா போகிறேன், உங்க 2 பேருக்கு என்ன பிள்ளை வேணும்னு கேட்டாராம். இவங்க, ஐயா எங்களுக்கு குழந்தையே இல்லை, அதான் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பிள்ளை வேணும்? அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எங்களுக்கு பொம்பளை பிள்ளை வேணும். சரி சரி உனக்கா ஒரு 5 நிமிஷம் நான் வெயிட் பண்றேன், நேர போய் பொம்பளை பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வா. என்னையா சொல்றீங்க, சீக்கிரமா கொண்டு வா. கடைக்கு ஓடினார்கள். பிறந்த குலைக்கான ட்ரெஸ் கேட்கும். அவங்க சொன்னா, 1 வயசு பிள்ளைக்கு தான் ட்ரெஸ் இருக்குப்பா, சரி ஏதாவது கொடு. போதகர் ஓடி விடுவார் என்று ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்களாம். போதகர் இப்பொழுது சொன்னாரா, சரி இந்த பக்கம் அந்த ட்ரெஸ்ஸை வைத்தார்கள். உன் பாக்கெட்ல என்ன இருக்கு என்று கேட்டார்கள். நல்லவேளை இந்தியாவில் அது மாதிரி போதகர் இல்லை என்று நினைக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நைஜீரியாவில் நடந்தது. சந்தோஷமாக கேளுங்கள். உன் பாக்கெட்ல என்ன இருக்கான? அந்த அம்மா பார்ட்ஸ் தரேன்னு சொன்னாங்களா, கொஞ்சம் ரூபா தாங்க இருக்கு, ஒரு அமெரிக்கன் டாலர், ஒரு $300, அதை இந்த பக்கம் வைனார். எதுக்குன்னு கேட்டாங்க. பிள்ளை பிறந்தா ஸ்தோத்திர காணிக்கை செலுத்த வேண்டாமா? இப்ப இந்த பக்கம் பிள்ளை, அதை நான் எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டேன், எனக்கு $300, உனக்கு பிள்ளை, பிடித்துக்கொள் என்று சொல்லி அந்த துணியை ஜெபம் பண்ணி அந்த தம்பதியை அனுப்பி விட்டாராம். இவர்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னையா இவர் இப்படியெல்லாம் பண்றாரு என்று சொல்லி வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். எண்ணி 9.5 மாதத்திலே கர்த்தர் ஒரு அழகான குழந்தையை கொடுத்தார். இல்லை என்ன ஆச்சரியம் என்றால், ஒரு வயது உள்ள குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொண்டு போனாள் அல்லவா, அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது 6 கிலோ எடை உள்ளதாக இருந்ததா. ஹல்லேலூயா! எத்தனை அற்புதமான இயேசு!
நான் அதை போல உங்களை நம்புச்சேன். ஆஃப்டர் ஆல் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தரால மாற்ற முடியாதா? ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதா? ஏங்க புலம்புறீங்க? விசுவாசமாய் சொல்லுங்கள். தாவீது அன்னைக்கு சொன்னான் சங்கீதம் 27 ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொன்னான் அல்லவா? அதை போல தயவு செய்து இன்றைக்கு விசுவாசிங்கள். நாளை தினம் உங்களுடையதாய் கர்த்தர் மாற்றுவார். மிகுந்த போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் எளிய 3 முறைகளை சொன்னேன். தைரியம், பொறுமை, விசுவாசம். இவைகளை செய்யும் பொழுது உங்கள் ஆத்துமா ஈடேறுமே தவிர ஆத்துமா கெட்டு போகாது. இன்றைக்கு ஆத்துமா ஈடேற அதை பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். உங்கள் சோர்வின் படுக்கை எடுத்துவிட்டு, உங்கள் வேதனையின் வாழ்க்கையை எடுத்துவிட்டு, உங்கள் சோக கதைகள் எடுத்துவிட்டு என்னோடு ஜெபிக்க வாருங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். அற்புதத்தை எதிர்பாருங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாறுதலை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சி ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் காற்றையும் மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள், அவைகளை நான் நிரப்புவேன் என்று சொன்னவர். தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவதை போல சிறையிருப்பை திருப்புகிற தேவன் இன்றைக்கு என்னென்ன சோர்வோடு, நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு மாறுதல் வேண்டும், நான் வாழுகிற வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேண்டும், I need a change in my life என்று எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் அற்புதங்கள் நிகழ்வதாக நிகழ்வதாக நிகழ்வதாக. ஒவ்வொரு மரண கட்டுகளும் மரண போத்திரங்களும் மறையட்டும் ஆண்டவரே, மறையட்டும் இயேசு சுவாமி. இந்த நாள் அவருடைய அற்புதத்தினாலாய் மாறட்டும், சந்தோஷத்தினாலாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படி பணிவோடு உடைய பாதத்திலே விழுந்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு மக்களும் இந்த நாளில் கர்த்தருடைய தொடரை கண்டு, கர்த்தர் மெய்யாகவே என் விசாரங்களை அவர் விசாரித்தார் என்று சொல்லும்படியாய், என் துயரங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லும்படியாய் ஆசீர்வதித்து அனுப்ப போகிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. திரியேக தேவனுடைய வல்லமையுள்ள கரத்திற்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை பணிவாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளில் நன்மைகளினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறபடினால் உமக்கு நன்றி. எல்லா கனத்தையும் நீர் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.